ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் காணத்தூரில் இருக்கோம். ஒரு ரெசார்ட்டுக்கு தான் இன்றைக்கி கேமரா போட போகிறோம். கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா இமோ 2K கேமரா. இது ஒய்ஃபை கேமரா தான். இது புல்லட் கேமரா. 2 கேமரா கேட்டிருந்தாங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன், வாய்ஸ் எல்லாம் வந்துடும். இதில் 2 அடிக்டாக கிடையாது, ஆனால் வாய்ஸ் வந்துடும். இதில் பவர் கனெக்ஷன் வந்து இன்வெர்ட்டரில் கொடுக்க சொன்னாங்க. அதனால் இன்வெர்ட்டர் பாயிண்ட்டு ட்ரேசர் பண்ணி நம்ம இன்வெர்ட்டர்லேயே கொடுத்தாச்சு. அதுவும் டைரெக்டாகவே கொடுக்க சொல்லிட்டாங்க. டைரெக்டாகவே கொடுத்தாச்சு. கேமரா பாக்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா 64 GB 2 கார்டு வாங்கியிருக்கோம். ரெக்கார்டிங் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது புல்லட் கேமராங்கிறனால நம்மளுக்கு எப்படியும் ஒரு 20 days கிட்ட நிற்கும். 64 GB கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பவர் சப்ளை வந்து அது பக்கத்தில் ட்ரில் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சாச்சு. 2 ஜாக்கெட் மட்டும் வச்சு சுவிட்ச் கண்ட்ரோல் இல்லாமல் டைரெக்டாக அடாப்டர் இன்செர்ட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கும் லோ பட்ஜெட்டில் இது மாதிரி ஒரு சிங்கிள் கேமரா தேவைப்படுது, இல்லை 2 கேமரா தேவைப்படுது அப்படின்னா, வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புல்லட் கேமரா ஒய்ஃபை கனெக்ஷனில் ஒயர்லெஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா வைக்கிற இடத்துல நம்மளுக்கு பவர் பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவைப்படாது. காஸ்ட் வரியாக உங்களுக்கு கம்மியாகவும் இருக்கும், கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வேரண்டி பார்த்தீங்கன்னா 1 year கொடுத்துறாங்க, கம்பெனி வேரண்டி. இப்போ நம்ம ஒர்க் முடிச்சாச்சு. ஃபுல்லாகவே பவர் கனெக்ஷன் லே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே அப்படியே டேரெக்டாக இப்போ நம்ம சுவிட்ச் போர்டுக்குள்ளே கொடுத்தாச்சு, டேரெக்ட் சப்ளையில். இப்போ ரிசல்ட் பாருங்கள், பக்கவாக இருக்கும். ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, பக்கவாக வந்திருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கேமரா போடணுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு பெருசாக பண்ணித்தரோம். தேங்க்யூ.